நமது குயின் கோப்ரா சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்களை நமது குயின் கோப்ரா சேனல் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு கம்பீரமான வீடியோ பதிவு. கம்பீரம்னு சொன்ன உடனேயே இது யாரை பற்றிய வீடியோ பதிவுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய நடிப்பு திறமை, நடிப்புங்கிற கலை அபாரமாக அவரிடம் குடிகொண்டிருந்தது. சரி, சிவாஜினா நடிப்பு, சிவாஜினா நடிப்பு, சிவாஜினா நடிப்பு, இப்படியே சொல்லிக்கிட்டு போகவா? அதுதான் உலகறிஞ்ச விஷயமாச்சே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனிடமிருந்து நாம் நமது அடுத்தடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் இருக்கிறது. ஒன்று, நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபீல்டுக்குள்ள வந்தாச்சுன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் படங்களை நிறைய பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் அவருடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ் அதையாவது உற்று பார்த்துருக்கணும். இல்லைன்னா இங்கே வந்து நடிக்க வந்து வேலைக்கு ஆகாது. அது நிச்சயமான உண்மை. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒன்று, மானுட இனமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அதுதான் ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டி. நோ, பங்க்சுவாலிட்டி கூட சொல்லக்கூடாது, அட்வான்ஸ்டா வர்றது. முன்னதாக ஆன் டைம், அதை விட பிஃபோர் டைம். ஆனால் லேட்டாக வர்றது தான் மானுட இனத்தினுடைய ரொம்ப அசிங்கமான செயல். அதுக்கு கூட அழகா சொல்லுவாங்க, கொலை ஒரு கொடிய சம்பவம் என்றால் அந்த கொலையிலேயே மிகப்பெரிய கொலை எது தெரியுமா? அதிகபட்சமான கொடுமை எது தெரியுமா? காலத்தை கொலை செய்வது, நேரத்தை கொலை செய்வது. அதுவும் ஒருவன் தன்னுடைய நேரத்தை கொலை செய்தால் தற்கொலை, அடுத்தவனின் நேரத்தை கொலை செய்தால் அது கொலை. ஒருத்தன் ஓ நேரத்தை கூட கொலை செஞ்சுட்டு போ, அது வேண்டாம், சரி போ. ஆனால் அடுத்தவனின் நேரத்தை கொலை செய்வது மன்னிக்க முடியாத பாவம். எப்படி? ஒருத்தனை காலையில் 10 மணிக்கு வான்னு சொல்றது, நம்ம 11 மணிக்கு போறது. இது அடுத்தவனுடைய நேரத்தை அவனை காக்க வச்சது இருக்குல்ல, உலகிலேயே மிக தலை சிறந்த பாவம்னு சொல்றாங்க. நடிகர் திலகத்திடம் இங்குதான் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நடிகர் திலகம் எங்க ஒத்துக்கிட்டாலும் சரி அந்த டைமுக்கு வந்து நிற்பார். இல்லை இல்லை, சற்று முன்னதாகவே வந்து நிற்பார். அதிலும் குறிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட். அவர் அந்த நடிப்பு கலையை தெய்வமனே எடுத்துக்கொண்டவர். அப்போ அந்த கலையை சரியா செய்யறதுக்கு கேரக்டர் கொடுப்பாங்க, நடிப்பாங்க. அந்த கேரக்டர் எப்படி செய்யணும் அதெல்லாம் அதில் அவருக்கு நிகர் அவர் தான். ஆனால் எத்தனை ஆண்டுகளாக சினிமா ஃபீல்டில் நடிச்சிருக்காரு, எத்தனை ஆண்டுகள் சின்ன வயசுல டிராமா ஃபீல்டில் நடிச்சிருக்காரு. எங்க போனாலும் டைரக்டர் இத்தனை மணிக்கு வான்னு சொல்லிட்டா அத்தனை மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நின்றுவார். அதுதான் நடிகர் திலகம். நடிகர் திலகத்தினுடைய இன்னொரு அபார திறமை என்னன்னா, கிருஷ்ணன் பஞ்சு, பீம்சிங் இது மாதிரியான டைரக்டர்கள்ட்ட மட்டும்தான் கட்டுண்டு நடிப்பார் அப்படி கிடையாது. அந்த ஆள் புது டைரக்டரா இருந்தா கூட அவர் டைரக்டர், இந்த படத்தினுடைய கேப்டன் அவர் தான். அவர் கொடுக்கின்ற கதை, திரைக்கதை, கேரக்டர், அவர் என்ன சொல்றாரோ அதை உள்வாங்கி அவர் திருப்திப்படுமாறு நம்ம நடிச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமையை நினைக்கக்கூடிய நடிகர் திலகம். ஏன்னா டைரக்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஆஃப் யூ மூவி. நாளைக்கு லட்சம் மக்கள் பார்த்து ரசிக்க போற ஒரு சினிமாவுக்கு முதல் ரசிகனே அந்த படத்தை உருவாக்கக்கூடிய டைரக்டர். அந்த டைரக்டர் பல விஷயங்களை மனசில் அடைக்கிட்டு தான் ஒவ்வொருத்தையும் வேலை வாங்குவான். இவன் வேலை வாங்குறது ஒன்னொன்றுமே அந்த வேலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த படத்தை பார்த்துட்டேன், தியேட்டரில் மக்களோடு உட்காந்து பார்த்துட்டேன், இந்த ஷாட் ரசிக்க தந்தாப்புல இருக்கு, அதனால மக்களில் ஒருவனாக இருந்து கொண்டு இது ஓகேன்னு சொல்றேன். இந்த ஷாட் என்ஜி நாட் குட், மக்களில் ஒருவனாக இருந்து கொண்டு சொல்ல வேண்டும் டைரக்டர். அப்படித்தான் டைரக்டர் சொல்லுவார். சிவாஜி அப்படித்தான், பெரிய டைரக்டரு, நேற்று வந்தவன், புதுசு, அதெல்லாம் கிடையாது.
அவன் டைரக்டர், அவன் ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கும், நம்ம இப்படி நடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்படி அந்த வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நடிகர் டைரக்டர் கே பாக்கியராஜ் உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் பிற்காலத்தில் பாரதி ராஜா, பாக்கியராஜா, இளையராஜா, செல்வராஜான்னு சொல்லிட்டு ஒரு ராஜாக்கள் யூனிட் உள்ள வந்தாங்க. அதில் கே பாக்கியராஜ் துணை நடிகராக இருந்து, வசனகர்த்தாவாக இருந்து, துணை இயக்குனராக இருந்து, அவர் தனிப்பட்ட முறையில் படங்களை எழுதி இயக்கி, முதல்ல ஒரு பெரிய கதாநாயகம் கூட சப்போர்ட்டிவ் நாயகனாக வந்து நின்று, அதுக்கு பிறகு சினிமா ஃபீல்டில் பெரிய நாயகனாகி, சினிமா ஃபீல்டில் பெரிய இயக்குனராகி, இன்னைக்கு இந்தியாவிலேயே சினிமாவுக்கு திரைக்கதை சிங்கம் என்றால் அது பாக்கியராஜ்னு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவர் வளர்ந்து வந்து அவர் டாப் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆன் டைமில் தாவணி கனவுகள்னு ஒரு படம் எடுத்தார். அவர் தான் டைரக்டர், எழுதி இயக்குனார், அவரே ஹீரோ. அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கணும்னு பிரியப்படுறாரு. ஒரு மிலிட்ரிக்கார கேரக்டர். அதுதான் மிலிட்ரியை விட்டு இந்த ஊரில் வந்து இருக்கக்கூடியவர், தெருவில் கேஷுவலாக போகிறது வர்றது, மக்களோட மக்களாக இருந்து வாழ்கிறது, இப்படி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் செஞ்சால் நல்லா இருக்குமேனு பாக்கியராஜ் பிரியப்படுறாரு. ஏன்னா இவர் தான் தாவணி கனவுகளுக்கு ஹீரோ, இவர் தான் டைரக்டர். நம்ம ஹீரோவாக இருந்து நடிகர் திலகக்கூடிய மிகப்பெரிய ஹீரோவை, அதிலும் பராசக்திங்கக்கூடிய முதப்படத்திலே ஹீரோ, அப்படிப்பட்டவரை போய் நான் ஹீரோ என் படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுங்கன்னு எப்படி சொல்கிறது? என்ன சொல்லுவார்? இருந்தாலும் அவர் பண்ணா தான் நல்லா இருக்கும். பயந்துக்கிட்டே சிவாஜியை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அவர் என்ன கதை, யார் ஹீரோ, இதில் என் கேரக்டர் என்ன? உங்கள் கேரக்டர் ஒரு மிலிட்ரிக்கார கேரக்டர். ஓ இதுதான் கேரக்டர், இதுதான் திரைக்கதை, நல்லா தான் இருக்குது, பண்ணுறேன். பாக்கியராஜே நம்பலை, என்ன பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் சிவாஜி. அவர் மிகப்பெரிய கதாநாயகனாக விண்ணை முட்டி கொண்டு இருக்கும் போதே பல படங்களில் கௌரவ ரோலில் நடித்தவர். அவருக்கு தேவை அந்த படத்தில் என் கேரக்டர் என்ன, 50 சீன் வருதா, 10 சீன் வருதா, 5 சீன் வருதான்லாம் பார்க்க மாட்டார், நடிச்சிருவார். அதை சிறப்பாக பண்ணுவார். அதை நடிகர் திலகம் பண்ணும்போது அதை மிஞ்ச எவராலும் முடியாது. இப்போ நீங்கள் கந்தன் கருணைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. கந்தன் என்றால் முருகன், முருகன் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அந்த முருகன் கேரக்டர் பண்ணவர் நடிகர் சிவகுமார். நடிகர் சிவகுமார் சிவாஜியை கம்பேர் பண்ணுறப்ப சின்ன ஆர்டிஸ்ட். அந்த படத்தில் முருகனுக்கு துணையாக வரக்கூடிய வீரபாகத்தேவன் கேரக்டர் சிவாஜி நடித்தார். அது கடைசி ஒரு 4 சீன் வரும், அவ்வளோதான். கெஸ்ட் ரோல் கூட சொல்ல முடியாது, ஆனால் அதை ஒத்துக்கொண்டு நடித்தார். ஆனால் அந்த வீரபாகத்தேவனாக அவர் நடையும் மிடுக்கும் வசனம் பேசுகின்ற விதமும் படத்தில் கொஞ்சம் தானே வராருன்னு நினைக்க தோணலை. சரியாத்தாயா போட்டிருக்காங்க. வீரபாகத்தேவனுக்கு இவரை விட்டால் வர வழி கிடையாது என்று நாமெல்லாம் இன்று வரை மெச்சிக்கொண்டிருக்கிறோம். அதனால சின்ன ரோல் பெரிய ரோல் அதெல்லாம் பார்க்க மாட்டார். என் ரோல் என்ன, அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக செய்வேன்னு சொல்லி தாவணி கனவுகளில் பாக்கியராஜ் அந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டார். ரைட், ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் போன உடனே சிவாஜியை கம்பேர் பண்ணுறப்போ பாக்கியராஜுங்கிற அவ்வளோ பெரிய டைரக்டரா, ஆனாலும் ஒரு டைரக்டருங்க முறையில் பக்கத்தில் சிவாஜி கேட்பாரான், ராஜா மேக்கப் கரெக்டாக இருக்கா, விக்கு கரெக்டாக இருக்கா, மீசை கரெக்டாக இருக்கா, காஸ்டியூம் ஓகே தானே, அப்போ நான் இப்படி நடந்து காட்டட்டா, அப்போ அப்படி வந்து காட்டட்டா, இதை இப்படி தூக்கிட்டு வரட்டுமா, இது சரியாக இருக்குமா என்று முதல் படத்தில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் மாதிரி பாக்கியராஜிட்ட ஈச் அண்ட் எவரி மேட்டர் சஜஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். பாக்கியராஜ் வியந்து நோக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய நடிகன், நடிப்புக்கே நடிப்பை சொல்லித்தரக்கூடிய நடிகன், நடிப்பின் இமயம். நான் ஒரு ஆப்டால் ஒரு தூசு, என்கிட்ட வந்து ஒவ்வொரு காட்சிக்கும் விளக்கம் கேட்குறாரு. நான் இப்படி பண்ணவான்னு கேட்காரு, அப்படி பண்ணவான்னு கேட்காருன்னா சும்மா ஒன்று ஒரு பெரிய ஆள் ஆகலையா என்று பாக்கியராஜ் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும் பாக்கியராஜ்? சிவாஜி கேட்காரு. அண்ணன் காலைல ஒரு 7:30 AM, காலைல 7:30 வந்துடும். சரி, பாக்கியராஜ் மறுநாள் காலையில் 7:15 வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு என்னென்னா சிவாஜி 7:30 7:30 வந்துடுவார். நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் கேமராமெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு சில சின்ன சின்ன விஷயங்களை நடிகர் இல்லாத
ஒரு நேச்சுரல் சீன் அது இது எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி முன்னாடி போய் 7:15 மணிக்கே போய் கேமராமேனை கூப்பிட்டு பூவு, அந்த செடி, அந்த மேகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. மணி 7:30 சிவாஜி கார் வந்து இறங்குது. எப்படி மேக்கப் கெட்டப்போட சிவாஜி காரை விட்டு இறங்கி பார்க்குறாரு. அங்கே கேமரா சுழந்து கொண்டு இருக்கிறது. சிவாஜிக்கு தூக்கி வாரி போடுது. என்ன 7:30 தானே வர சொன்னா, நான் 7:30 வந்துட்டேனே, எனக்கு முன்னாடி ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னா அப்போ நான் லேட்டா? காரை விட்டு இறங்கி வேக வேகமாக வெக்க நடந்து வராது. பாக்கியராஜ் கிட்ட, டைரக்டர் சார் நான் லேட் ஆகிட்டேனா? இல்லைண்ணே, மணி 7:30 தானே வர சொன்னேன், நீ 7:30 தானே வந்திருக்கீங்க, கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, அப்புறம் கேமரா சொல்லிக்கிட்டு இருக்கு, ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இல்லாமல். பாக்கியராஜுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அண்ணன் உங்களை 7:30 மணிக்கு வர சொன்னேன், நீங்கள் எப்பவுமே டைம் ஷார்ப், 7:30 வந்துட்டீங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துடணும், வந்துட்டு கேமராவெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரக்கூடிய இந்த 10 நிமிஷத்தில் இந்த பூ காயின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னே, ஷூட்டிங் இன்னும் நடக்கலை என்னன்னு சொன்ன பிறகு அவர், இல்லைப்பா எப்படி இருந்தாலும் நீ அப்படி செய்யக்கூடாது, நீ உனக்கு தேவையான நீ இளையாளுக்கு வர சொல்லு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல, நான் எத்தனை வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த டயத்துக்கு வந்துடுவேன், நான் வர்றதுக்கு முன்னாடி கேமரா சொல்லிச்சுன்னா எனக்கு என் மேலே ஒரு இது வருதுப்பா, சரி பார்த்துக்கோ. ஷூட்டிங் நடக்கு. மறுநாள் சிவாஜி, பாக்கியா நாளைக்கு எத்தனை மணிக்கு வர்றோம்? அண்ணே நீங்கள் வழக்கமான நாளைக்கு 7:30. மறுநாள் காலையில் 7:15 வர்றாரு சிவாஜி. இவங்களும் 7:15 வர்றாங்க. ஷாட் ஏன் மேலே வைடா, 7:15 ரெடி. யூனிட்டில் இருக்கவங்க அத்தனை பேர் அசந்து போயிட்டாங்களாம். நடிப்பில் மட்டும் அவர் கில்லாடி இல்லை, அந்த தொழிலை தெய்வம் என நேசிப்பதிலும் கில்லாடி, அந்த நேரத்தை கடைப்பிடிப்பதிலும் கில்லாடி. ஆக நம்ம சிவாஜி சார்கிட்ட நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது வெறும் நடிப்பு மட்டுமில்லை, நேரம் தவறாமை அப்படிங்கக்கூடிய குட் குவாலிட்டியை நம்ம அவற்றிருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த டயத்தை கீப்பப் பண்ணுறது மேதைகள் சொல்கிறாங்க, எவன் ஒருவன் நேரத்தை சரியாக கீப்பப் பண்ணிட்டானோ அவன்கிட்ட பிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா. ஒருத்தங்கிட்ட எத்தனை சிறப்பம்சங்கள் இருந்தாலும் நேரத்தை தவறிவிட்டால் அந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் வீணாகி விடுமா. ஆக ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய அந்த நேரம் தவறாமை, பங்க்சுவாலிட்டி என்பது மிக முக்கியம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நடிகர் திலகம் விளங்கினார் என்பதுதான் உண்மை. நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.